பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 102:2. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மரியாதையும் உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவருள செய்யும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்கள் கைகளை விரிவாய் திறந்து கைகளை மேல் நோக்கி, ஆண்டவரே என்னை விடுவிக்க வேண்டுமே என்று ஜெபிக்கலாமா? எப்படியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் நாம் தவறுகிற ஜனங்களாய், நாம் பாவத்திற்குட்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறோம். மாம்சம் பலவீனமானது, ஆவிய உற்சாகம் உள்ளது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல கேட்போமா? ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் மாற்றுகிற தேவனாய், உதவியற்றவராக இருக்கும்பொழுது நீர் எங்களுக்கு நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்கு ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கரங்களை எங்களுக்கு நீட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை விடுவிக்கிற தேவனாய், இரக்கத்தின் அதிபதியாக இருக்கிறீங்க அப்பா. எங்கள் காரியங்களை தலையிட்டு செய்து சரிப்படுத்துங்க ஆண்டவரே. கேட்போமா? சத்தமிட்டு கூப்பிடுவோமா? சத்தமிட்டு ஜெபிப்போமா? சங்கீதம் 64:1 சொல்லியிருக்கிறது போல, தேவனே என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீங்கி பிராணனை காத்தருளும் என்று சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறது போல, ஆண்டவரே என்னை கர்த்தாவே சத்ருனால வருகிற எப்படிப்பட்ட நிந்தனைகள் ஆனாலும் எங்களை விடுவித்தருளணுமே கர்த்தாவே. அது இப்போ மரணமானாலும் சரி, வியாதி ஆனாலும் சரி, இப்போ குடும்ப கஷ்டம் ஆனாலும் சரி, பண தேவைகளானாலும் சரி, ஆண்டவரே அப்பா எல்லா சிறையிருப்புகளை மாற்றித்தாங்கன்னு ஜெபிப்போமா? சங்கீதம் 61:1 சொன்னது போல, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொன்னது போல, ஆண்டவரிடத்துல கேட்போம் தேவ பிள்ளைகளே. சத்தமிட்டு கதறுவோம் தேவ பிள்ளைகளே. தேவன் நமது ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடாத தேவன் என்று அந்த நம்பிக்கையில நாம் வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளே. நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளச் செய்யும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாம் இரு கரங்களை நீட்டி ஆண்டவரிடத்துல, தயவுள்ள தேவனே எங்களுக்கு கர்த்தாவே ஒத்தாசை வரும் பர்வதமாக்கி உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் என்று கேட்போமா? வாலிப பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் திரும்பி வாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாக்கி தருவார். அவரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது தேவ பிள்ளைகளே. கர்த்தரிடத்தில் ஜெபிப்போமா? உங்கள் தேவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தை சொல்லுங்க. துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் கூப்பிடுதலை எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய ஆபத்து காலத்தில் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. கண்ணீருள்ள ஜெபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொன்னது போல, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமாய், வாலிப பிள்ளைகளை ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டுகிறோம் அப்பா. வியாதிஸ்தரை தொடுங்க ஆண்டவரே, அதிகாரிகளை தொடுங்க ஆண்டவரே, ஊழியக்காரர்களை கர்த்தாவே நடத்துங்க சுவாமி. இந்த நாளை கர்த்தாவே பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Amen. Have a blessed day. Amen.